இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபில இன்னைக்கு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பொதுவாவே குழந்தைங்க பீன்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனா நான் எப்படி கொடுப்பேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டெல்லாம் போட்டு அது கூட நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க பீன்ஸ் எடுத்து போட்டுருவேன். இதை வந்து நல்லா வதக்கி ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணி தெளிச்சு வேக விட்டணும். கொஞ்சமா உப்பும் சேர்த்து இந்த பீன்ஸ் சாதத்துக்கு நம்ம தனித்தனியா பொருள்லாம் போட போறதுல மொத்தமா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு போட போறோம். அது என்னன்னு பாத்துலாமா? தேங்காய், வேர்க்கடலை, தனியா, பூண்டு, சீரகம், கருவேப்பிலை, உப்பு இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இது கூடவே மஞ்சள் பொடியும் மிளகாத்தூளும் கொஞ்சமா சேர்த்து நம்ம நல்லா போட்டு அரைச்சு எடுத்துக்கணுங்க. இந்த பேஸ்ட்டை நம்ம வேக வச்சிருக்க அந்த பீன்ஸ்ல அப்படியே கொஞ்சமா உதிரியா போட்டு நல்லா கலரி விட்டுறணும். நல்லா கலர்னதுக்கு அப்புறமா நம்ம சாதத்தை சுட சுட அதுல போட்டு நல்லா கலரி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரான ஒரு பீன்ஸ் சாதம் கிடைச்சிடும். நம்ம குழந்தைங்க தனித்தனியா காய்கறி சாப்பிடணும்னா இல்ல, இந்த பீன்ஸ்க்கு பதிலாக நீங்க எந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். குழந்தைங்க ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. அதுல காய் இருக்குன்னு கூட தெரியாதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராகவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி காய்கறியை செஞ்சு கொடுத்து பாருங்க, நம்ம குழந்தைங்க கண்டிப்பா நல்லாவே சாப்பிட்டு வருவாங்க. நான் இதை தாங்க என் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது கூடவே நான் அப்பளமும் வேற பொரிச்சு கொடுத்துருந்தேன். அதனால சூப்பராகவே சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே செஞ்சு